ஒருவர்களே வாங்க நம்ம வீட்டில் சிம்பிளி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு தெரியும் சிம்பிளின்னா என்னன்னு, ஒரு சிலருக்கு தெரியாதவங்களும் சொல்கிற ஒருவே தப்பாக நினச்சிக்கிறீங்க. இங்கே பாருங்க, இது வந்து கேழ்வரகு மாவு பேஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலாம், ஒரு காட்டன் கிளாத்தில் துணி வந்து நினச்சிட்டு இதை போட்டு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் ஒட்டாமல் இருக்குது, லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை தண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி தட்டிட்டு அடை மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆற வச்சுட்டு பிச்சு போட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். முச்சி வறுத்துட்டு அதை தோல் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் பிச்சு வச்சது மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு வெல்லம் கேழ்வரகு அடை வேர்க்கடலை இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்பிளி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ இது போட்டோம், எண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெண்டைக்காய் கார குழம்பு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சாதம் வெடிக்கலை, சாதம் வெடிக்கணும். வெண்டைக்காய் கார குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பால் தயிருக்கு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் மாவு பிசையும் போதே உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கலாம். வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இதெல்லாம் ஆப்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆமன் தோசை பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் யாரை செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இங்கே பாருங்கள், அடை வந்து ஆறிடுச்சு. இந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா இது வேர்க்கடலை வந்து வறுத்த வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளம் சீவி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு மொத்தம் மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இப்போ இதை அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உரலில் தான் இட்லி செய்வாங்க. இப்போ யாரும் உரலில் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை பாருங்கள், ஒருவேளை இதை அரைச்சாச்சு. இவ எப்படி தான் இருக்கும் அரைச்சா. இப்போ வேர்க்கடலை அரைச்சிக்கலாம். ஒருவேளை வேர்க்கடலை அரைச்சி இதில் போட்டாச்சு. இப்போது வெல்லம் தேவையானாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா மம்மி? இதை செஞ்சுனே இருக்குமா. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த வெல்லம் போய்ட்டு அதில் மிக்ஸ் ஆகும். அதுதான் ஒரு பாருங்கள், இதுதான் ஒரு சிம்பிளி ரெடி பண்ணியாச்சு. இதில் குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்பு நல்ல ஹெல்த்தியானது. ஒரு 1 ஹவரில் செஞ்சிடலாம். முடிஞ்ச செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. கைக்கு என்ன இருக்குது அதுக்கு. உறவுகளே இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் சிம்பிளி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க சிம்பிளி சாப்பிடலாம். இது பேர் எங்கள் ஊரில் சிம்பிளின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது தேவையான பொருள் கேழ்வரகு மாவு, வெல்லம், வேர்க்கடலை. இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 இருந்தால் சிம்பிளி ரெடி ஆகிடும். இப்போ பசங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு.
என்ன சொல்கிற உறவுகளுங்களா? நீங்களும் செஞ்சு தாங்க பசங்களுக்கு நல்லா இருக்கு. உறவுகளே வாங்க சில்லி சாப்பிடலாம். உண்மையாகவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். எப்படி இருக்கு பூஜை? நல்லா இருக்கா?